தொடர் விடுமுறையொட்டி நுவரெலியாவின் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக முகமது நபியின் பிறந்த நாளான மிலாடி நபி விழா வெள்ளிக்கிழமை என்பதாலும் சனி ஞாயிறு வார விடுமுறை என்று 3 நாட்கள் தொடர் விடுமுறையால் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் நுவரெலியாவிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இவ்வாறு விஜயம் மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் கிரகரிவாவியிலும் அதன் கரையோரத்திலும் சாகசங்கள் மற்றும் குதூகலம் நிறைந்த ஏராளமான விஷயங்களை அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் விடுமுறை நாட்களில் நுவரெலியா நகருக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவ்வாறு வருவோர் காலை முதல் மாலை வரை பொழுதுகளை கழித்து இரவில் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணங்களை தொடர்கின்றனர். இதனால் இரவில் நடைபெறும் விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நுவரெலியா பதுளை, நுவரெலியா கண்டி, நுவரெலியா ஹட்டன் போன்ற பிரதான வீதிகள் பாரிய வளைவுகள் மற்றும் அதிக பள்ளங்களையும் கொண்டுள்ளது. இதனால் அதிகமாக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றன. எனவே வீதி சட்ட ஒழுங்குகளை மீறுதல், மதுபானம் மற்றும் போதை வஸ்துக்களுடன் வாகனம் ஓட்டுவோர், உரிய அனுமதி இல்லாமல் வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றுதல், தான் தோன்றித்தனமான வேகம் என்பவற்றால் விபத்துக்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. எனவே எதிர்காலங்களில் பரிதாப விபத்துக்களை தவிர்க்கப்பட வேண்டுமானால் இதனோடு சம்பந்தப்பட்ட சகலரதும் கூட்டிணைந்த ஒத்துழைப்புகள் அத்தியாவசியமாகும் எனவும் வாகன விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றமைக்கு சாரதிகளின் கவனையினம் முக்கிய காரணமாக அமைகிறது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் சாரதிகள் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்துவதே வாகன விபத்துகளுக்கு காரணம் என தொடர்ச்சியாக பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே நுவரெலியாவிற்கு சுற்றுலா வரும் புதிய சாரதிகள் வீதிகளின் நிலையறிந்து அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என நுவரெலியா போலீசார் கேட்டுக்கொள்கின்றனர். இதேவேளை போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் நாடு முழுவதும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மது போதையில் வாகனம் செலுத்திய 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்காக சுமார் 25,829 பேர் பரிசோதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 672 சந்தேக நபர்களும் குற்றச் செயல்களுடன் நேரடியாக அடையாளம் காணப்பட்ட 16 பேரும், தினசரி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 171 பேரும், திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 131 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 9 வழக்குகள் மற்றும் 3,439 பிற போக்குவரத்து குற்றங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.